அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது டிவி சீரியல் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது. நல்ல ஒரு ரேட்டிங். அடலசன்ஸ் ரொம்ப ஒரு வித்தியாசமானது. இதை எழுதினவர் வந்து ஜாக் ப்ரான். இது இயக்கியவர் வந்து ஃபிலிப் பேரன்டினி. ரொம்பவே ஒரு அடலசன்ட் ஏஜில் ஒரு பையன் ஒரு க்ரைம் பண்ணிடுறான். ஒரு மில்லர்னு ஒரு பையன், ஜாமி மில்லர்னு. அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு கூட படிக்கிற ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணிடுறான். இது எதனால் நிகழுது, சைக்கலாஜிக்கலாக என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. உங்கள் ஃபேமிலியே, மில்லர் ஃபேமிலியே, அவங்க அப்பா எட்டி, அவங்க அம்மா அமெண்டா, அக்கா வந்து லிசா, அக்காவை தங்கச்சி சிஸ்டர், இவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து உன்னோட வந்து ரொம்ப ஒரு பாசமாக இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் காலம்புற போலீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே நுழையுது. போலீஸாக இருக்கவர் வந்து ஆஷ்லே வால்டர்ஸ், ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி. உள்ளே நுழைஞ்சு வீட்டை உடச்சி உள்ளே வந்து அந்த பையனை வந்து கைது பண்ணுறாங்க. அவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு. என்ன காரணத்தெல்லாம் அவன் இல்லைன்னு மறுக்கிறான். வீட்டில் இருக்கவங்களெல்லாம் பயமுறுத்தி ஒரு டெரராக இழுத்துட்டு போகிறாங்க. அப்படியே அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம். பின்னாடியே ஒன்றுமே செய்ய முடியாமல் போகிறாங்க. ஒன்றும் புரியாமல் அந்த பையன் வந்து யூரின் வேற போயிடுறான். ட்ரெஸ்ஸில் அப்புறம் மாற்ற சொல்கிறாங்க. போகிறாங்க. அங்கே போய் போலீஸ் கஸ்டடியில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து கஸ்டடிக்கு அப்புறம் ட்ரைனிங் சென்டருக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு நடுவில் அவனோட வந்து ஒரு வக்கீலை பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அந்த வக்கீல் வந்து மார்க் ஸ்டான்லின்னு சொல்லிட்டு, அவருடைய பார்லான்னு சொல்லிட்டு, பால் பார்லா. அவர் வந்து நீ எது கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுன்றாரு. இந்த பையன் நான் செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறேன். அவங்க அப்பா நம்புகிறாரு. இந்த கதையோட இது என்னென்னா, அப்பா பையனுக்குள்ள உறவு, நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோம், இன்டர்நெட்டில் எவ்வளோ நேரம் விடுறோம், அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்குது. நமக்கு எதுக்கால அவங்க நல்லவங்களாக இருக்காங்க, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கு இல்லையா. இன்டர்நெட்டு, அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி இதிலெல்லாம் மீடியாலெல்லாம் பசங்க எல்லாம் இருக்காங்க, போகிறாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோ போட மாட்டாங்க. ஆனால் அந்த 13 வயசில் அடலசன்ட் ஏஜில் என்னென்ன க்ரைம் எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு இயலாமையில் இந்த பொண்ணு கேட்டி வந்து அவனை வந்து இவன் தான் அவளை கொண்டுட்டான்னு சொல்லி ரொம்ப இது பண்ணும்போது ஒரு கோணம் தெரியணுன்னா அவன் தான் இவனை புல்லிங் பண்ணியிருக்கான்னு. போடுற ஒவ்வொரு ஹார்ட்டுக்கு சிம்பிளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு ஏதோ வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போவாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் ஆஷ்லியும் அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் லேடியும். அவள் வந்து பிரையானி அரிஸ்டன் வந்து அவனுக்கு வந்து சைக்கலாஜிஸ்ட்டாக வருவாள். இன்னொரு லேடி போவாள். அவள் வந்து 2 பேருமே இது பண்ணும்போது, இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தெரியும், இப்போ பெண்கள் வந்து பையங்களை புல்லிங் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து எதுக்கு லாய்க்கில் இன்சல்னு சொல்லிவிட்டு அவன் இன்சல்ட் பண்ணியிருக்கா. அப்போ அந்த ஸ்கூலில் ஆடம்ஸ்னு ஒரு பையன் படிப்பான். அவன் யாருன்னா பாஸ்கம்போட பையன். அவனை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டரோட பையன் விசாரிக்கும் போது தெரியும். அவன் சொல்லுவான், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த பொண்ணு வந்து இவனுக்கு வந்து இவன் அழகில்லை, அக்லியாக இருக்கான், இவன் இன்சலாக இருக்கான், அதாவது எந்த இதுக்கும் லாயக்கில்லைன்னு போட்டிருந்தா, அதான் இவன் கோபமாயிட்டான்னு. இவனுடைய இதில் வந்து ஜேடுன்னு ஒருத்தி படிக்கிறா. அவள் வந்து ரியான்னு ஒருத்தனை வந்து சண்டை போட்டு இது பண்ணுற அந்த ஸ்கூலில். அப்போ என்னென்னு பார்த்தா இந்த தன்னுடைய தோழி கேட்டியோட மரணத்துக்கு இவங்கெல்லாம் காரணம்னு கோபமாக இருக்கா. இந்த ஸ்கூலே ஓவராலாக அந்த சொல்ல கேட்காத பிள்ளைங்களால் நிரம்பி இருக்குது. எல்லாம் அதாவது இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா விதமான இம்மாரல் ஆக்டிவிட்டீஸும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாத்தியார்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸை இது கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது, ஒரு ஃபயர் வருதுன்னு வெளியே ஓடும்போது தான் வந்து இந்த ஜேடு வந்து ரியனை அடிப்பா. அப்புறம் ரியனை போட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்போ அவன் சொல்லுவான், கடைசியாக தெரியும் அந்த கத்தியை அவன் தான் வச்சுருந்தான்ட்டு, அவன் தான் அவனுக்கு கொடுத்தான்னு. இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அப்பாவும் பையனும் ஃபஸ்ட் எபிசோடில் என்ன பண்ணுவாங்க, அவர் ரொம்ப நம்புவார் எட்டி வந்து தன் பையன் ஒன்றுமே செய்யலைன்னு. கடைசியாக கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியும், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது தெரியும், இவன் வந்து அந்த பொண்ணு பின்னாடியே போய் குத்தி கொண்டுடுக்கான்றதை. அதான் ஃபஸ்ட்டு எபிசோடு. 4 எபிசோடு தான். 4மே வந்து குழந்தைகள் உளவியலை எப்படி மற்றவங்க செதுக்கிறாங்க, அதனால அவங்க எப்படி கிரிமினலாக மாறுறாங்கன்னு இவன் வந்து கண்டுபிடிப்பா தான். பிரையான் வந்து எரின் டாகர்ட்டி வந்து இவன்கிட்ட பேசி சிசிடிவி ஒரு 2-3 செட்டிங்ஸில் உட்காந்து இவன்கிட்ட பேசி 7 மாதம் கழிச்சு ஒன்று, அப்புறம் 13 மாதம் கழிச்சு ஒன்று வரும் இந்த எபிசோடு, அடுத்த எபிசோடெலாம். அப்போ இவன்கிட்ட பேசும் பொழுது இவனுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் உமன், அது மாதிரி இவனுடைய செக்ஷுவல் ஆட்டிடியூட்ஸ் எல்லாத்தையும் கேட்பாள். ஆனால் அவன் வந்து எல்லாத்துக்கும் மறைச்சி சொல்லுவான். ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லிவிடுவான். அவள் வந்து ட்ரிகர் பண்ணதால் தான் வந்து அவளை வந்து அப்படி செய்ய வேண்டி வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கன்ஃபெஷன் மாதிரி ஒத்துக்கிட்டுருவான். எல்லாம் அவளுக்கு ரெக்கார்டாக இருக்கும் அது. அதனால் போலீஸ் இதில் வந்து கஸ்டடியில் அவன் இருக்கிறது, இவள் போய் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போவாள். சாக்லேட்டு, மேஷ் மேலோஸ் எல்லாமே போட்டு எல்லாம் ட்ரிங்க் கொண்டு போவாள். அவன் தூக்கி வீசிடுவான். ரொம்ப கோவப்படுவான். சின்ன பையனாக இருந்தால் கூட அவ்வளோ ஆவேசமாக இருப்பான். அந்நியன் மாதிரி ஆயிடுவான்.
கடைசியாக தூண்டப்பட்ட அந்த குழந்தைங்க கூட எவ்வளோ ஒரு கிரிமினலாக ஆக்டிவிட்டீஸை தன்னை அறியாமல் பண்ணிடுறாங்கன்றது தெரியும். கடைசியாக அவன் அந்த ஜெயிலில் அந்த ட்ரைனிங் சென்டரில் இருப்பான். அப்போ அவனே வந்து 13 மாதம் கழித்து அப்பாவோட பர்த்டேக்கு இது கேட்டோன்னே இந்த இதில் வந்து நடிச்சிருக்கிறது வந்து எட்டி மில்லரோட ஸ்டீஃபன் கிரஹாம் சான்ஸே இல்லை. நல்ல ஒரு ஃபாதராக அப்படி ஒரு அழகாக நடிச்சிருப்பார். அவன் அமெண்டாவும் மேண்டா மில்லரும் நல்லா நடிச்சிருப்பாங்க. கிறிஸ்டின் ட்ரிமார்கோ தங்கச்சியும் அக்கா லிசாவும் நல்லா நடிச்சிருப்பாங்க. 3 பேருமே தன்னுடைய மகன் வந்து தொட்ட உடனே அப்படி கூசி சிலிர்த்து அப்படி போவார். அவர் தொடவே பிடிக்காது பையனை, பொய் சொல்லிட்டான்ட்டு. அப்புறம் அவனுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டி சொல்லி பார்ப்பாங்க போலீஸில். இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் பிள்ளைய. கடைசியாக என்ன பண்ணுவார், இவர் கொஞ்சம் ஒதுங்கிடுவார். ஆனால் பிள்ளையோட இது மாரலாக இவர் தான் வந்து அவனை சப்போர்ட் பண்ணுவார். கடைசியாக அவன் பர்த்டேக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து 3 பேருமா ஒரு தேட்டருக்கு போகலான்னு இருப்பாங்க. அதுக்குள்ளே யாரோ ஒரு காரில் தப்பான வாக்கியங்கள் எழுதி வச்சுருப்பாங்க. கோவப்பட்டு இவர் அழிக்கிறதுக்காக பெயிண்டில் வாங்க போவார். பொதுஜனம் பூரா இவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். பண்ண தப்பு கேட்டி மேலேயும் இருக்குன்னாலும் இவன் குத்தி கொண்டதால் ஒரு லைஃப்பை நீ கொண்டுட்டியே, நீ வந்து செஞ்ச ஒரு கிரைம் எப்படிப்பட்டதுன்னு இந்த சைக்காலஜிஸ்ட்டும் கேட்பா. அப்புறம் அவனுக்கு அவன் சொல்லுவான், 13 மாதம் கழித்து அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணுவான், நான் என்னோடய குற்றத்தை ஒப்புத்துக்க தயாராகிட்டேன் அப்படின்னு. இதில் மெயினாக சொல்லணுன்னா அவனுக்கும் அந்த சைக்காலஜிஸ்ட்டுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப அவனை அப்படி அக்ரெசிவாக எப்படி ஆறான்றதை காமிக்கும். ஒரு குட்டி பையன் அவ்வளோ தூரம் இதாக பண்ண முடியுமா, ஒரு ஸ்மால் பாயின்னு இருக்கும். அது மாதிரி அவங்க அப்பாவோடைய ஆக்டிங் சான்ஸே இல்லை. அவர் அவ்வளோ வருத்தப்பட்டு அவ்வளோ உணர்ச்சிசப்பட்டு அவரும் ஒய்ஃபும் கடைசியாக பேசிப்பாங்க, இந்த குழந்தைய நல்லா தானே வளர்த்தோம். அவள் சொல்லுவாள், இந்த அவன் ரூம்லேயே இருப்பான், நல்லா படிப்பான், அப்படி பண்ணுவான்னு எல்லாம் சொல்லுவாள். கூப்பிட்டா கூட சத்தம் இல்லாமல் டிவி ஆஃப் பண்ணிட்டு செல்ஃபோன் ஆஃப் பண்ணி கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்குவான்ட்டு. இவ்வளோ வசதியும் பண்ணி கொடுத்தோம், தனி வீட்டில் பிள்ளைங்களாம் செக்யூர்டாக இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்க நம்மளே காரணமாயிட்டோமே, என்ன பண்ணுதுங்க நெட்டில் என்ன பண்ணுதுங்க நம்ம பார்க்காம விட்டோமேன்னு வருத்தப்படுவாங்க 2 பேருமே. அந்த சீன்லாம் அவர் தன்னுடைய முகத்தை நடிப்பு அவ்வளோ நடிச்சிருப்பார். எடி மில்லருக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வந்து சொன்ன முறையில் வந்து டைரக்டர் வந்து ஃபிலிப் பேரண்டினி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு நல்லா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லா ஊரில் உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கு இருக்க பிரச்சனை. இதை வந்து நம்ம எப்படின்னு பார்த்து அது மேனேஜ் பண்ணணும். அந்த பிள்ளைங்க இன்டர்நெட் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதுங்களை பார்த்து அதுங்களை தவறான வழியில் போகாமல் இருக்க கைட் பண்ணணும்னு சொன்ன ஒரு படம் அது. அடலசன்ஸ். நிச்சயமாக ஒரு சீரியல் இது, நிச்சயமாக பாருங்கள். நன்றி.